இங்க வா. இங்க முடி இருக்கு. டேய் இங்க வாடா. உள்ள டேய் மூளை இருக்கு. அது இருக்கா இல்ல நான் பாக்க கிட்ட வா. இங்க வா. நான் பார்க்கல. நீ யாரு? நானே பார்த்துட்டு இருக்கேன். என்ன Dress இதெல்லாம்? வாய் மூடு. ஏய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் லூசா கெட்ட விஷயத்தை பேசுற. இங்க தெரிது எல்லாம் பேசுற. ஒரு நல்ல விஷயத்தை தான நல்ல விஷயத்தை நான் உன்ன சொல்லட்டுமா? நல்ல விஷயத்தை சொல்ற. அது எதுக்கு நீ வாய் திறந்து பேச மாட்டீங்க? நான் பேசுறேன். நான் உன்ன மாதிரி கிடையாது. நான் பேசுறேன். சரியா? என்ன தெரியாது. நம்ம எதிரில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கன்னா அவங்கள பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பற்றி மட்டும்தான் கேள்வி கேட்கணும். நீ சோறு கீரில் என்னத்து கேட்குற? என்னை பற்றி கேள்வியை கேளு. மக்கு என்ன கேளு கேள்வி. உன்னை கேட்டாலும் திட்டுற என்ன கேளு கேளு. நீங்க யாரு? நான் யாரா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பாம்பேல? படம் டைலாக்கா? இங்கே வா. மண்டே எடுத்து நீங்கள் வா. நான் வரல. மண்டே மட்டும் அங்கே அனுப்பி வைக்கிறேன். மண்டே எடுத்துட்டீங்க. என்ன இருக்கு மண்டேல? இங்க வா. இங்க வா. இங்க முடி இருக்கு. டேய் இங்க வாடா. டேய் மூளை இருக்கு. அது இருக்கா இல்ல நான் பாக்க கிட்ட வா. இங்க வா. இங்க பாரு. எனக்கு இருக்க மூளையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருமூளையை கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன், அது இன்னொரு கருமூளையால தான் முடியும். இன்னொரு அறிவாளி இருந்தால்தான் என்னுடைய அறிவுத்திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு அறிவாளி வேணுங்கிறேன். புரியுதா? என்ன பைத்தியக்காரன்னு சொல்லலாம். நீ பைத்தியக்காரன் தான். பைத்தியக்கார மாதிரி கேள்வி கேட்குற. நல்ல கேள்வியா கேளு. என்னை பத்தி கேளு. சரி அதுதான். நீங்க யோசி. நான் வெயிட் பண்றேன். யோசி. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு காதல் இருக்கா? காதல் வாழ்க்கை, உங்களுடைய காதல் பயணம் எப்படி போயிட்டு இருக்கு? காதல் இருக்கா இல்லையா? சிங்கிளா கமிட்டடா? சிங்கிளா. உங்க லவர் என்ன பண்றாரு? சாரி, இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொபோசல்லாம் வந்துகிட்டு இருக்குங்களா? அது நிறைய வருது. அப்புறம் இப்போதான் இதுக்கு முன்னாடி இதில் தான் சொன்னீங்க உங்க பின்னாடி யாருமே வரல. நீங்கள் அப்புறம் ப்ரொபோசல் சும்மா அப்படிதான் சொல்லி தெரியுமா? அப்பதானே வருவீங்க 4 பேர் பின்னாடி. இப்போ ப்ரொபோசல் வருது. என் ரேஞ்சுக்கு இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பையனும் கிடைக்கல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன். உங்கள் ரேஞ்ச் என்னங்க? என் ரேஞ்ச் என்ன நானே எப்படி சொல்லிக்கிறது? பார்க்குறவங்களுக்கு தான் தெரியணும் என் ரேஞ்ச் என்னன்னு சொல்லி. உங்களுடைய ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்களே. பர்சன்டேஜ் வந்து 5% வச்சுருக்காங்க. 100க்கு 5%. நீ பாத்தியா வந்து என் ரேஞ்ச் என்னன்னு? நான் பார்க்கல. நீ யாரு? நானே பார்த்துட்டு இருக்கேன். என்ன ட்ரெஸ் இதெல்லாம்? வாய் மூடு. நீ யாரு என் ரேஞ்ச் முடிவு பண்றதுக்கு? நான் தானே சொல்லணும். ஓ ரேஞ்ச் என்ன நான் சொன்னேனா? என்ன ட்ரெஸ்ஸுன்னா குறைச்சல். இந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே குறைச்சலாதாம்மா இருக்கு. கீழே கொஞ்சம் குறைச்சல், நடுவில் கொஞ்சம் குறைச்சல். ஒரு பொண்ணை வந்து பொண்ணா மதிங்க. நாங்கள் அவங்கள மதிக்கிறோம்ல, தப்பா பார்க்குறோமா? என்னைக்காவது வந்து ஒரு பையனை வந்து ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டா அப்படின்னு என்னைக்காவது ஒரு நியூஸ் வந்திருக்கா? வரல. என்ன மாதிரி நியூஸ் வருது? பாலியல் தொந்தரவு வந்து பெண்களுக்கு வருதுன்னு. பெண்களுக்கு வருது. ஆண்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கா? வந்திருக்கா? பெண்களுக்கு தானே வருது. அப்போது நாங்கள் வந்து உங்களை எதுவும் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து உங்களை மதிக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் தான் வந்து பொண்ணுங்களை அப்படி தப்பாக பார்த்து குழந்தை பிள்ளை. அப்போ குழந்தை நாங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரோம், அதனால உங்களை வந்து நாங்கள் தூண்டுறோம். பதில் சொல்லு. இவ்வளோ நேரம் பேசுனீங்கல்ல. நீங்கள் கேட்குற கேள்வி நான் வந்து ஆதரிக்கிறேன் தான். நீங்கள் பப்ளிக்கை பார்த்து கூட கேளுங்க. ஏன் என்ன பார்த்து இது? சரி பப்ளிக் பார்த்தும் நான் கேட்குறேன். அந்த சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு என்ன வந்து ஸ்வேதா வந்து இடுப்பு காமிக்கிறா, தொடை காமிக்கிறா, அது காமிக்கிறா, இது காமிக்கிறா. இது மீம்ஸ் பேஜில் இதை எடுத்து வீடியோ போடுறீங்க. நான் ஒத்துக்கிறேன். சரி நான் காமிக்கிறேன், நீங்கள் போடுறீங்க. சரியா? நான் வந்து உங்களை தூண்டுறேன். அப்போ அவங்களும் அப்படி தூண்டினாங்களா? அப்போ பசங்க தானே அப்படி பண்ணுறீங்க. பசங்க மேலே தானே தப்பு. பசங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு சில பசங்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருமே அப்படி கிடையாதுல்ல. ஏன்னா இன்னைக்கு ஒரு சில பசங்க. ஆமாம் அப்படிதான். அப்போ ஒரு சில பொண்ணுங்க அப்படி இருக்கிறது கிடையாது. எல்லா பொண்ணுங்களும் ஒழுக்கமாக தான் இருக்கும். அப்போ ஒரு சில பசங்க உண்மையாலே சரி உங்களமா நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது. நீ உனக்கு தெரியாது என்னை பற்றி. என்னை பற்றின்ற பாரு. உன்னை பற்றி எனக்கு தெரியாது. ஒரு சில என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வீடியோவில் எப்படி வேணா இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு என்னால் ஒருத்தவங்களுக்கு சின்ன பிரச்சனைனாலுமே நான் கொடுக்க மாட்டேன். ஒரு சின்ன பிரச்சனைன்னா கூட அதாவது ஒரு சின்ன என்னால் வந்து யாருக்குமே மனசு கஷ்டம் வந்தால் நான் அதை பண்ண மாட்டேன். சரி நான் வந்து உங்ககிட்ட கேட்கல, பப்ளிக் கிட்ட கேட்குறேன், எல்லார்கிட்டையுமே கேட்குறேன். இப்போ வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து உங்கள் உணர்ச்சியை நாங்கள் ஏதாவது தூண்டுறோம் அப்படின்னா, எங்களை பார்த்து உங்களுக்கு உணர்வு வருதுன்னா எவ்வளவோ இடம் இருக்குது, என்னவோ இருக்குது, அதுக்கெல்லாம் போக வேண்டியது தானே? இல்லை நீங்கள் வந்து அதை அங்கே தான் கேட்கணும். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? வாதத்தை
வாதத்தை வந்து நீங்க என் பக்கம் இது பண்ணும்போது சரி, நான் நான் வந்து அவங்கள பார்த்தே கேக்குறேன், அவங்கள பார்த்தே அது கேக்குறேன். அவங்கள ஏய், தான் கேட்கணும். நானே உங்களுக்கு வந்து அந்த 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 விஷயத்துல சரி, வந்து அப்ப நானே நீ உங்களுக்கு கேளு. சப்போர்ட் பண்ணி தான் இது கேளு, பண்றேன். நீ கேளு, நீ கேளு. நீ கேளு. ஆம்பளை தானே? கேளு. கேளுங்கங்க. ஏன் அது இப்ப தவறுதான். இப்ப என்ன பத்தி கேட்கறதுனா மட்டும் குரல் வருதுல்ல? கேளுங்க. ஏங்க அது தப்புதாங்க. அது ஏன் மிகப்பெரிய அததான் தப்பு. கேளு. வாய தொறந்து அது கேளு. மிகப்பெரிய தப்புதாங்க. அது மிகப்பெரிய என்ன தப்பு கேட்க தான். மாட்டேங்கிறா? கேளு. ஏன் வந்து நீங்க இப்படி பண்றீங்க? உங்களுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு. அதுக்கு போலாம்ல உங்களுக்கு அப்படி ஏதாச்சுன்னா அப்படின்னு கேளுங்க. ஏன் வந்து அந்த மாதிரி பண்றீங்க? இனிமே எவ்வளவோ தடவை வணக்கம் வைக்கிறீங்கல்ல, இப்போ வணக்கம் வச்சு தயவு செய்து இனிமே ஆண்கள் வந்து அந்த மாதிரி தவற பண்ணாதீங்க. எல்லா பெண்களையும் அக்கா தங்கச்சியா நினைங்கன்னு சொல்லு. இங்க பாருங்க. நான் வந்து நான் ஒரு ஏய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் லூசா? கெட்ட விஷயத்த பேசுற. இங்க தெரிது இங்க தெரிது எல்லாம் பேசுற. ஒரு நல்ல விஷயத்த தானே நல்ல விஷயத்த நான் ஒன்னு நல்ல சொல்லட்டுமா? விஷயத்த சொல்ற. அது எதுக்கு நீ வாய் திறந்து பேச மாட்டீங்க? நான் பேசுறேன். நான் உன்ன மாதிரி கிடையாது. நான் பேசுறேன். சரியா? நீ பேசு. சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்த வந்து சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட் அப்ப பேச நீ கூடாது. கூட நீ பேசு. சோறு எல்லாம் பேசுற. நீ இங்க பேசு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சரி, பெண்கள் பாலியல் தொல்லை வருது. நான் வந்து ஐடியா தரேன். உன்னால ஐடியா தர முடிஞ்சுதா? இத பத்தி யோசிச்சிருக்காங்க. நான் எவ்வளவு யோசிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன உனக்கு தெரியும்? என்ன ரெண்டு சொல்லு. பெண்களுக்கு இரு. ஒரு பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு வருது. எந்த இடத்துல வருது? எந்த மாதிரியான இடத்துல வருது? எந்த மாதிரியான இடத்துல வருதுன்னு கேக்குறேன். எந்த மாதிரியான இடம்னா எந்த இடம்? ஃபங்க்ஷன் போற இடத்துலயா, காலேஜ் படிக்கிற இடத்துலயா, எந்த இடத்துல வருது? எந்த இடத்துல வந்து சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் தான் வருது. எல்லா இடத்துலயும் வருது. அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம்? சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? நீங்களா ஒரு பிரச்சனைனா சொல்யூஷன் ஒன்னு இருக்குல்ல. பிரச்சனை நடக்குதுன்னு சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? நீ தான் அறிவாளி. எந்த விஷயமா இருந்தாலும் சொல்யூஷன் ஒன்னு இருக்கும். சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லு. நீ சொல்லு. எனக்கு தெரியல. நீ சொல்லு. ஆயுதம் கையில வச்சுக்க முடியாது. ஆனா ஆயுதம் சேஃப். ஆனா ஆயுதம் வச்சிருக்க கூடாது. அது வந்து சட்டப்படி குற்றம். வேற என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? நான் ஒன்னு சொல்லட்டுமா? இப்போ நீ இவ்வளவு பேசிருக்கீல்ல, நான் அதெல்லாம் எப்பயே யோசிச்சிருக்கேன். நான் வந்து அவ்வளோ கீழ்த்தரமானவன், பெண்களை மதிக்க தெரியாதவன் காத்துக்கிருப்பு கலை கிடையாது. சரியா? கண்டென்ட் காமெடிங்கிறது அது எக்ஸெட்ரா வேற. சரி, என் கூடவும் பிறந்திருக்காங்க. என்ன பெத்தது அம்மா தான். சரியா? நான் ஒன்னு சொல்றேன். இப்போ தண்ணி துப்பாக்கி தெரியுமா? தண்ணி துப்பாக்கி. ஏய், நான் எவ்வளவு சீரியஸான மேட்டர் நான் பேசிட்டு சொல்றத இருக்கேன். கேளு. குழந்தை மாதிரி உன் புத்தி தண்ணி துப்பாக்கி. ஏய், ஒழுங்கா பேசு. நான் என்ன சொன்னேன் நீ அத கேமரால பத்தி சொல்ற. சரி, சொல்லு. இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க. பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அங்க அந்த பொண்ணு எப்படி தப்பிக்கும்னு நினைக்கிறேன்? ஏய், இனிமே வராததுக்கு வந்து நீ வராததுக்கு லூசாடி நீ. நீ தான் லூசு பொறுக்கி. பேச உரியா எங்கயாச்சும்? பேச உரியா நீ? விட மாட்டேன். நீ ஏய், இது பெரிய சென்சிட்டிவ் பாருங்க ப்ரோ. இது சென்சிட்டிவ் ஆயிடும். ரேப் விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல. ஒரு நியூஸை சொல்லணும். காமெடி கிடையாது. சரி சொல்லு. ரேப் விஷயம், பாலியல் வன்கொடுமை பத்தி விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது பண்றீங்க நீங்க என்ன? சரி, ஓகே, சென்சிட்டிவான விஷயம். நான் வந்து கிண்டல் பண்றேன். ஓகே, சென்சிட்டிவான விஷயத்துக்கு நீ எதுக்கு வந்து இந்த என்னது தண்ணி துப்பாக்கி எங்க இருந்து வந்துச்சு? அததான் பேச விடுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நியாயமா நான் பேசுறேன். ஓகேவா? நான் தண்ணி மரியாதை. துப்பாக்கி இப்போ வந்து ஒரு பெண் வந்து இது பண்றாங்கன்னு வச்சுக்க. எந்த இடத்த பாலியல் வன்கொடுமை எந்த இடத்துல நடக்குது? ஒரு பெண் இருக்கிற இடத்த இருட்டில் யாரும் இல்லாத இடத்துல ஏதோ ஒரு இடத்த சம்பவத்தில் போகும்போது ஏதோ சூழ்நிலை காரணத்தில் ஒரு 4-5 ஆம்பளைங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுடைய இதனால வந்து அங்கே வந்து பாலியல் இது வந்து இதாகுது. அந்த இடத்த வந்து அந்த பெண் வந்து ஒரு 4 பேர் வந்து நம்மள வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பெண் என்ன ஆப்ஷன் எடுக்கும் கையில்? அந்த இடத்த ஒரு பெண்ணுனா ஒரு ஆம்பளை தனியாக போகும்போதே 4 பேர் சுற்றி வளைச்சா ஒரு பயம் இருக்கும். அந்த செகண்ட் ஜர்க் இருக்கும். அப்போ பெண் என்ன பண்ண முடியும்? காலங்காலமாக பாலியல் நடக்குது. சொல்யூஷன் நான் சொல்கிறேன். சொல்லுங்க, நான் கேட்குறேன். அப்போது 4 பேர் இது பண்ணும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக 4 பேர்த்தில் ஒருத்தன் மேலே தான் இருக்கணும். ஒரே ஆள். அந்த 4 பேர்த்தில் யார் வலிமை கம்மியானவனோ அவன் மேலே தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 4 பேர் பாலியல் வன்கொடுமை இது சேர்ந்து போகிறாங்கல்ல, பிளான் பண்ணுறாங்கல்ல, மச்சான் அப்படிடா இப்படிடான்னு பேசுகிறாங்கல்ல. பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க 4 பேரும் ஒரே ஊருக்காரனாக இருப்பான், ஒரே ஃப்ரெண்டாக இருப்பான். யாரோ ஒருத்தவங்களாம் சேர்ந்துலாம் அதை பண்ண மாட்டான். இங்கேருந்து வெளியூர்லேருந்து 30 கிலோமீட்டர்லேருந்து அங்கே ஒருத்தன் தெரியாதவன் 4 பேர் பேசிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணலாமா? நடக்கவே நடக்காது. அப்போ தெரிந்தவர்கள் 4 பேர் சேர்றாங்க, தெரிஞ்சவங்க 5 பேர் சேர்றாங்க, தெரிஞ்ச 10 பேர் சேர்றாங்க. அப்போ தெரிஞ்சவங்களில் ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஆபத்து ஏற்படுது, ஒரு அடி விழுந்துருது அப்படின்னா மற்றவங்களாம் அவனை காப்பாற்ற தான் பார்ப்பாங்களோ ஒழிஞ்சு அந்த பொண்ணு பக்கம் போக மாட்டாங்க. அப்போ அந்த பெண்ணோட மைண்ட் என்ன தெரியுமா? அங்கே வலிமை கம்மியான இருக்க ஒருத்தவனை தாக்கணும். அதுதான் விஷயம். ஆண்களை தாக்குறதுக்கு பல விதம் இருக்குது. பெண்களை தாக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆண்களை தாக்குறது ஆண்களோட உயிர்நாடியில் அப்படியே அவங்க வர்றாங்கன்னா நம்ம பல்ல கடிச்சு ஒரே அடி.
ஒருத்தன் உளுந்துரும். சரி ஒருத்தன் இங்க இத்தனை இருங்க. பேர் இருக்கீங்க. இல்ல நான் சொல்லிடுறேங்க, எல்லா வகையான இதையும் சொல்லிடுறேன். தண்ணி துப்பாக்கி நான் சொன்னேன்ல, பாலியல் வன்கொடுமைக்கும் தண்ணி துப்பாக்கியும் என்ன சம்பந்தம்னா, ஏங்க இவர் என்னங்க சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு? தண்ணி துப்பாக்கி என்ன தெரியுங்களா? தண்ணி துப்பாக்கி வந்து அதில் வந்து தண்ணியில் வந்து மிளகாத்தூளை கலக்கிடுங்க, சரிங்களா? மிளகாத்தூளை கலக்கிட்டு டேய் பைத்தியக்காரா, அப்ப நான் போகும்போது தண்ணி துப்பாக்கி எடுத்துட்டு போவேனா? தண்ணி துப்பாக்கி எடுத்து அவன் மேல அடிச்சா என்ன பண்ணுவான்? எச்சி போடின்னு சொல்லிடுவான். இப்ப இங்க இத்தனை பேர் இருக்கீங்க, நான் ஒரு பொண்ணு இருக்கேன். யாரு ஸ்ட்ராங்? நானா? இங்க இருக்க பசங்க நீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் யாரு ஸ்ட்ராங்? ஒரே ஒரு நிமிஷம் நானா? நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது. நானா இல்ல இங்க இருக்க பசங்களா? ஒரே ஒரு நிமிஷம் ஏய் ஒரே ஒரு நிமிஷம். நான் அந்த விஷயத்த சொல்றேன், நான் உனக்கு சொல்லல. நீ ஏஞ்சி போயிடு. நீ ஏஞ்சி போ. நீ போ. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஏய் அதெல்லாம் முடியாது. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க என்ன? எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்னேனா இல்லையா? எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்னேனா இல்லையா? இப்ப நான் கேக்குறதுக்கு சொல்லுங்க. இப்ப நான் ஒரு பொண்ணு இருக்கேன், இங்க இத்தனை பசங்க இருக்கீங்க, ஓகேவா? நீங்க ஸ்ட்ராங்கா நான் ஸ்ட்ராங்கா? நீ தான் ஸ்ட்ராங். நானா? எப்படி நான் ஸ்ட்ராங்? நான் இத சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு வரேன். எப்படி நான் ஒரு சின்ன ஜெனரல் நாலேஜ் கூட இல்ல. சரி உன் மூளைக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றேன். உன் மூளைக்கு ஏத்த மாதிரி இங்க 4 ஆப்பிள் இருக்கு, இங்க ஒரு ஆப்பிள் இருக்கு, ஓகேவா? ஆண் பெண்லாம் பிரிக்க கூடாது, ஆண் பெண் எல்லாம் பிரிக்காதீங்கன்னு தானே பேசுறீங்க. நான் சொல்றேன், எது வந்து ஸ்ட்ராங்? 4ஆ 1ஆ? சொல்லு. உன் மூளைக்கு அப்படிதான் சொல்லி புரிய வைக்க முடியும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். 4ஆ 1ஆ? நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. முடியாது. 4ஆ 1ஆ?